I wish all the Dinamala viewers a very happy 2020 and a very happy Pongal. மிஸ்டேக் நடந்துட்டதுன்னு சொல்ல போனா என்னுடைய டேடியை தான் நான் சொல்லணும். பிகாஸ் என்னன்னு சொன்னாக்கா எங்க பணம் தருமையே தெரியாம எங்களை வளர்த்துட்டாரு. மம்மி இந்த நேரத்துல போயா விழுவே அப்படின்னு குழந்தைத்தனமா கேட்டான். காலும் ஹிப்பும் அந்த இடத்துல இருக்க போன்ல பிராக்சர் வந்துச்சு. சோ அதுக்கும் என் ஃபேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹைப்பர் தைராய்டு வச்சுட்டு எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு தான் டாக்டர்ஸ் were wondering. KMC hospital we went and landed up. They asked me, government hospital, my preference was KMC. Daddy இருந்த போது டேடியோட அருமை தெரியல, கேஷ் இருந்த போது கேஷோட அருமை தெரியல. இப்போ I want both, but I'm missing both. How about your life? 2020 வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள் தெரியுது. அண்ட் இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய என்கொயரிஸ். அண்ட் இந்த வருஷம் ஐ திங்க் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தொடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்குல இருந்தும் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஐ வாஸ் ராக்கிங் இன் மலையாளம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் பாஸ்ட் 2 years தமிழ் ஆஃபர்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்க்கு வரல. இந்த வருஷம் தெலுங்குல இருந்தும் என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இட் இஸ் வெரி பாசிட்டிவ் சைன். Past 10 daysக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ் பத்தி கொஞ்சம் பேசுங்க. டேப்லெட், உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னாக்கா நானே கொண்டு வந்துகிட்ட ஹெல்த் இஷ்யூ ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலா எல்லாமே வந்து வாஸ் பாசிட்டிவ். சுகர்ல இருந்து லிவர் டெஸ்ட், கிட்னி டெஸ்ட், எவ்ரிதிங் வாஸ் பாசிட்டிவ். ஆபரேஷனுக்கு முன்னாடி எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. பட் தைராய்டு அன்பார்ச்சுனேட்லி வந்து ரொம்ப ஹைப்பரா இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு வச்சுக்கீங்கன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னுடைய பேராசைன்னு சொல்லலாம். ஆக்சுவலா நான் இருந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு ரொம்ப தடியானனால ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனால எக்ஸ்ட்ராவா அந்த பில்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்த்ராக்சின் டேப்லெட் 100 mg தான் கன்சியூம் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்க. ஸோ விதவுட் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் 400 mg மாத்தி நானே வந்து ஃபார் த பாஸ்ட் 20 years ஐ ஸ்டார்டட் கன்சியூமிங். ஸோ அதை ஹைப்பர் தைராய்டு வச்சுட்டு எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு தான் டாக்டர்ஸ் were wondering. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு சர்ஜரி. பட் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்துட்டு ஐ ஸ்டாப் த டேப்லெட்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் த சர்ஜரி வாஸ் டன். டேப்லெட் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க சாப்பிடல, எதுவுமே பண்ணல. பட் வந்து உங்களோட சன் வந்து உங்களை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கான விஷயங்கள், ஸோ அவங்களே நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்டர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேஎம்சி ஆக்சுவலா சொல்ல போனாக்கா நான் கேஎம்சி போனது வந்து வாஸ் an ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் கால் அப்படியே வந்து லெஃப்ட் லெக் டோட்டலா திரும்பி போய் ஆப்போசிட் வால் ஃபேசிங் அளவுக்கு டோட்டலா திரும்பி போயிடுச்சு. சோ அந்த வலியில வந்து போன் வந்து ஃபிராக்சர் ஆயிருக்கு. அதாவது ஹிப் போன், ஹிப்பும் தையும் கனெக்ட் பண்ற போன் வந்து ஃபிராக்சர் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல வந்து என்னால பேசவும் முடியல, ஒன்னும் முடியல. இட் வாஸ் ஒன்லி தட் ஐ வாஸ் unable to cry, but I was crying from within. ஏன்னா மதர் அண்ட் சன் were all alone. பையனாக்கா நீங்க 25-30 வயசு பையன் கிடையாது, ரொம்ப குட்டி. அவன் 10 years முடிஞ்சு இப்போ தான் 11 years ஓடிட்டு இருக்கு. ஸோ அவன் டிவிலாம் அதிகமா பார்ப்பான், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பார்ப்பான். அவன் பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல 108க்கு ஃபோன் பண்ணான். So ambulance arrived and KMC hospital we went and landed up. They asked me, government hospital, my preference was KMC. Because daddy's burial ground was there. In Keelpark Cemetery தான் டேடியை படிச்சிருக்கிறது. ஸோ மம்மியால வர முடியாது. மம்மி 12 years ஷீஸ் அன்வாக்கபிள். ஸோ அதனால டேடியாவது பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் தட் எனக்கு சன் தான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு 85-90+. அண்ட் அதை விட சொல்ல போனாக்கா என்னுடைய தாத்தா வந்து he was the dean of CMC and he was a chief surgeon in Kuwait. அண்ட் அவரும் சரி, என் டேடி வாஸ் a veterinary doctor too and he was a bank officer. இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் a government hospital. ஏன்னாக்கா டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க மேல ஒரு ஐயா இருக்கு, வாட்சிங்கா இருக்காங்க. அண்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க வாட் ஃபுட் இஸ் கிவன், என்ன நடக்குது அப்படின்றதுக்கு அப்பப்போ ஃபுல்லாவே சர்வேலன்ஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது தே ஆர் வெரி வெரி ஆன்சரபிள் அண்ட் தே வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் டைம் டு டைம் தே லுக் ஆஃப்டர் யூன்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் படி தான் ஐ டுக் அப் த ட்ரீட்மெண்ட் இன் KMC. நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்த நியூஸ், அது எப்படி நீங்க பாத்தீங்க? எனக்கு உண்மையிலே வந்து போன வருஷத்தோட கிரேட்டஸ்ட் காமெடின்னு தான் அதை சொல்லணும். ஆக்ட்ரஸ்ன்றது முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. அப்படி இருக்கும் போது ஹவு கேன் வி சே வி ஆர் நாட் அன் ஆக்ட்ரஸ்? எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க சொன்னாங்க முகத்திரையை போட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்துல என்ன சொல்றாங்க, காசே இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட், முகத்திரை வாங்க மட்டும் காசு எங்க இருந்துங்க கிடைக்கும் அப்படி சொல்ல போனாலும். So this was a comedy actually. ஏன்னா இப்ப ஃபேஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா ஆர்டிஸ்ட், பர்டிகுலர் லேடி ஆர்டிஸ்ட்னா பிரஸ்டீஜ் இஷ்யூ கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா முகம் வந்து இப்படி ஆயிடுச்சு, மூக்கு கோணை ஆயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, அப்படி இப்படின்னும் போது ஃபேஸ்ல ஒரு சின்ன ஊண்டுனாலும் நமக்கு படப்படன்னு ஆயிடும். 4 பேர் நம்மள பார்க்க கூடாது, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் எனக்கு மிஸ்டேக் வந்தது காலும் ஹிப்பும் அந்த இடத்துல இருக்க போன்ல பிராக்சர் வந்துச்சு. சோ அதுக்கும் என் ஃபேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் நான் போல. என்னோட ட்ரீட்மெண்ட்காக ஐ வெண்ட். ஸோ எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா நடக்கணும்ன்றது பெஸ்டே தவிர அந்த இடத்துல நான் பந்தா பண்ணும், ஷோ ஆஃப் பண்ணுன்றது அவசியமே இல்லை. உங்களுக்கு ஃபோன் கால்
அதை ஃபேஸ் பண்ணி அந்த அந்த விஷயத்தை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா ஃபோன் வாஸ் வித் மை சன். ஏன்னா வழியில வந்து ஐ குடன்ட் பிக் மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ். ஸோ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணும்போது எடுத்து நான் பேசினேன். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், இங்க ரொம்ப நல்லாவே இருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ன்றது ஓரளவுக்கு தான் இருக்கே தவிர ரொம்ப இவங்க சொல்ற அளவுக்கு பயங்கரமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் டைம் டு டைம் இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பிக் ஹாஸ்பிட்டல் பார்த்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அத்தனை ஆயா மாதிரி அத்தனை டாக்டர்ஸ் டைம் டு டைம் நமக்கு வந்து டாக்டர்ஸும் சரி நர்சஸும் சரி அண்ட் அங்க நிறைய ஆயாங்க, எவ்ரிபடி வர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா என் கூட வர்றதுக்கு ரிலேட்டிவ் சைடு யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா நடிகர் நடிகைகள், அதை விட்டா மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேன்சி ஃபீல்டு இருக்கிறவங்க. ஸோ மார்னிங் டு நைட் 2-3 நாள் தங்கி நைட் டே பாக்குற அளவுக்கு தே ஆர் நாட் வெரி நார்மல் ஹியூமன் பீங்ஸ். எல்லாருமே பிஸியா இருக்காங்க ப்ரொஃபஷன்ல. அப்படி இருக்கும்போது தே ஆர் ஆல் கமிங் டு மீ, தே ஆர் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. வந்து பார்த்து என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது பார்த்தாக்கா 24 hours ஆயா பண்ற ஒர்க் அவங்களால பண்ண முடியாது. அங்க பார்த்தா நம்ம வெரைட்டியா இருக்காங்க. ஒருத்தர் எல்லாம் ஒருத்தர் வராங்க. அது மட்டும் இல்ல, சில நேரம் ட்ரிப்ஸ் போட்டு அப்படியே தூங்கிடுவேன் நான். அப்படியே கண்ணசுனா தூங்கி போயிடுவேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து ட்ரிப்ஸ் உடனே ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ கூடவே அட்டென்டிவா என் பையன் இருந்தாலும் அவனுக்கு எக்ஸாமினேஷன் டைம், ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெட் பக்கத்தில் உட்காந்து அவன் படிச்சுட்டு இருப்பான் புக்கை வச்சு. அண்ட் காலையில் அவன் டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போயிடுவாங்க, ஈவினிங் திருப்பி வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அவன் அப்படி இருந்தான். இந்த ட்ரிப்ஸ் பார்க்குற அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தனால அவங்களே அது இன்சார்ஜ் எடுத்து செஞ்சாங்க. அந்த டைம் உங்களோட சனுக்கு ஸ்கூல் எக்ஸாம் டைம் 11 இயர்ஸ் எப்படி அது அந்த 1 வீக் இப்படி சஃபரா இருப்பாரு? இல்ல, அவன் உண்மையிலே வந்து ரொம்ப கோவப்பட்ட. அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனும் காரணம் அது முடிஞ்சு கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் வர டைம், மம்மி இந்த நேரத்துல போயா விழுவே அப்படின்னு குழந்தைத்தனமா கேட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க ஆண்டி பாத்துக்குங்க, அங்கிள் பாத்துக்குங்க, மம்மி பாவம், மம்மிக்கு யாரும் இல்ல, அதுவும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்ப வேணாம், நான் ஸ்கூல் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுவான். சோ எல்லார்கிட்டயும் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில கொடுத்தா அவங்க எல்லாருமே என்னுடைய ஆண்டி அங்கிள் மாதிரி மாறிட்டாங்க. சோ முன்ன பின்ன தெரியாதவங்க அத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸா இருந்து எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. ஸ்டடீஸ் வைஸ் இஸ் டூ குட், ரியலி குட். அதனால டியூஷன்லாம் கூட வைக்கல. அவனே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அந்த கரெக்டா வந்து ஹீல் அட்டென்ட் டு த கிளாஸ். ஏன்னா ஈவன் ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஸோ என் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கிறேன். அதே மாதிரி டிராயிங் காம்படிஷன்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஸ்போர்ட்ஸ்க்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். என்ன நான் ஒரு சோம்பேறி. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஸ்போர்ட்ஸ்லயும் ஹி இஸ் டூயிங் வெல். அன்பார்ச்சுனேட்லி நான் விழுந்த டைம்ல வந்து விஷால் சார் வந்து லண்டன்ல ஷூட்டிங்ல இருந்தாரு. அதே மாதிரி தாய்லாந்துல கார்த்திக் சார் இருந்தாரு. சோ நடிகர் சங்கம் அப்படின்னு நம்மளால பண்ண முடியல. நாசர் சார் ஆல்சோ வாஸ் வெரி பிஸி இன் ஆந்திரா ஃபார் தெலுங்கு மூவி ஷூட்டிங். சோ நான் ஐ ஜஸ்ட் ஷேர்ட் மை ஃபீலிங்ஸ் வித் ரோஹிணி. அப்போ ரோஹிணி சொன்னாங்க, அப்படியே விழுந்துட்டீங்களா நீங்க? சரி ஓகே, நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? மாவு கட்டு போட்டுக்கலாமே. அப்புறம் நான் சொன்னம்மா, இது கால்ல இல்லம்மா, இந்த இடத்துல ரிப் போன் வந்து ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு. சோ அது வந்து அயர்ன் ராட் வச்சு ஆபரேஷன் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணும். அப்படியா, சரி ஓகே, நாங்களாம் இருக்கோம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை கோவை சரளா அம்மா, மனோபாலா சார், அப்புறம் சவுந்தர்னு ஒரு ஆக்டர். இது எல்லாத்த விட ஜிவி பிரகாஷ் சார் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மேட்டர் கேள்விப்பட்டவன ஃபோன் பண்ணி என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேவர் மோஸ்ட்லி காலிங். எல்லாமே டோட்டலா வந்து வாட்ஸ்அப்ல வந்தாங்க முக்காவாசி பேர். பிகாஸ் they didn't want to call and disturb me. எல்லாருமே பினான்சியலாவும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி 95ல நீங்க ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்டா இருக்கீங்க. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் 4 லாங்குவேஜ்ல பிஸியா ஒர்க் பண்ணிருக்கீங்க. மணி சேவ் அப்படின்னு பார்க்க போனா ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு பெரிய அசெட்டோ அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்ல பினான்சியலி நீங்க வந்து பையனை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா பேக்ராப் இந்தியா அந்த மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஸ்டேக் நடந்துட்டதுன்னு சொல்ல போனா என்னுடைய டேடியை தான் நான் சொல்லணும். பிகாஸ் என்னன்னு சொன்னாக்கா எங்க பணத்தை அருமையே தெரியாம எங்களை வளர்த்துட்டாரு. ஏன்னா எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் உடனே நடக்கும். ஏன்னா டேடிக்கு பினான்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஹி வாஸ் ஃப்ரம் அ வெரி பிக் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி பேங்க்ல ஆஃபீஸரா இருந்தாரு, டாக்டராவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் அ ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர் ஆல்சோ. அதாவது வந்து வாலண்டரி சர்வீஸ்ல ஹி வாஸ் வித் காப்ஸ் ஆல்சோ. சோ டேடிக்கு பார்த்தாக்கா பினான்சியல் ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் தாத்தா பார்த்தா அவருக்கு சொல்லவே வேணாம். சோ எங்களுக்கு வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அ ஹாபி. ஒரு ஹாபியா போறோம், நடிக்கிறோம், நம்ம காசை நம்ம ஜாலியா செலவு பண்றோம். அதாவது ஃபேன்சி க்ளோத்ஸ், பெர்ஃபியூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி அண்ட் ஃபேஷனபிள் பிளேசஸ்க்கு போறது, இந்த மாதிரி விஷயங்களே வந்து ஒரு பேஷனா வச்சு ஒரு ஹாபிக்காக வி வர் டூயிங் திங்ஸ். ஒரு சினிமான்றது ஒரு ப்ரொஃபஷனோ சேவிங்னோ அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல. டேடி சொன்னாங்க, உனக்கு வேணும்னா வெளிநாட்டுல போய் படி, இல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. மூவிஸ் வந்து விட்டுடுன்னு தான் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதை வச்சு சேவிங் பண்ணுன்றத பத்தி அப்பா யோசிக்கவே இல்லை.
உண்மையிலே டேடி வந்து 2003 இறந்து போயிட்டாரு. அண்ட் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது எதுவுமே டேடி சொல்லி கொடுக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல கூட ஒரு அக்கௌண்ட் கூட இல்ல பேங்க்ல. ஏன்னா கையில வர்றது அப்படி அப்படியே செலவு பண்ணியே பழக்கமாயி போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மணினா இப்படிதான் சேவ் பண்ணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஐம் திங்கிங் அபவுட் த வேல்யூ ஆஃப் மணி. அதாவது இருக்கும் போது தெரியாதுன்னு வாங்க இல்லையா, ரெண்டுமே அப்படித்தான். டேடி இருந்த போது டேடியுடைய அருமை தெரியல, கேஷ் இருந்த போது கேஷுடைய அருமை தெரியல. இப்போ ஐ வாண்ட் போத் பட் ஐ மிஸ்ஸிங் போத். பஸ்ல ரோட்ல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு சொன்னீங்க. சோ அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்பா இருக்கும்போதே சேல் பண்ணாங்களா இல்ல உங்களுக்கு அப்பாக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்? ஆக்சுவலி டேடி டேஸ்லயே வந்து அவங்க செல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் டேடி அதுக்கப்புறம் டேடி நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டேடி ஹேட் அ கார் பிசினஸ் ஆல்சோ. இல்லாம ஹி ஹேட் சம் ஹவுசஸ், அதுலதான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அதை கரெக்டா ஃபாலோ அப் பண்ண யாருமே கிடையாது. பிகாஸ் ஹி ஆல்சோ வாஸ் த ஒன்லி சன் அண்ட் ஹி ஹேட் 2 sisters அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப யங் ஏஜ்ல போயிட்டாங்க. ஸோ டேடி வாஸ் த ஒன்லி பர்சன். ஸோ அவங்களுக்கும் வந்து அட்வைசஸ் யாருமே கிடையாது. ஸோ இட் வாஸ் ஆல் லைக் தட். படிப்பு விஷயத்துல என்ன படிச்சீங்க நீங்க? ஃபியூச்சர்ல படிக்கணும்னு நினைச்சீங்களா அந்த டைம்ல இல்ல சினிமா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே படிக்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆக்சுவலா படிப்பை ஸ்டாப் பண்ணி தான் சினிமாக்கே நான் வந்தேன். பட் எங்க அப்பா என்ன சுத்தமா விடவே கிடையாது. நீ கண்டிப்பா கிராஜுவேஷன் முடிச்சே ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ வந்து we didn't have computers. Computer was something new and fresh. ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர் பாயிண்ட், SSI இந்த மாதிரி இடங்க தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் பாயிண்ட்ல ஒரு சும்மா ஒரு கோர்ஸ்க்கு சேர்ந்தேன் நான். ஐ ஃபவுண்ட் கம்ப்யூட்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால டேடி கிட்ட சொன்னேன், டேடி கம்ப்யூட்டர்ஸ் ஐ ஃபாலோ அப் டேடி, ஐ லைக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ SSIல போய் ஐ ஃபினிஷ் மை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஐயாட்டா படித்தேன். பிகாஸ் ஐ லவ் டு பி அ ஹேர் ஹோஸ்டஸ். எனக்கு டிராவலிங் பிடிக்கும், பல கண்ட்ரிஸ் போகிறது பிடிக்கும். அதனால பட் என் ஹைட்டுனால அது வந்து கண்டம்ட் ஆகி போச்சு. பட் மூவிஸ்ன்றது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அண்ட் டேடி சொன்னாங்க டிகிரி இஸ் அ மஸ்ட். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவா, பட் யூ ஹேவ் டு டூ அ டிகிரி. ஸோ ஐ ஃபினிஷ் மை BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அது ஃப்ரம் ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை. தமிழ்ல எந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு கிழக்கே வரும் பாட்டு என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறமே நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. கிழக்கே வரும் பாட்டு ரிலீஸ்க்குள்ளேயே ஒயிலாட்டம் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே இன்ஃபேக்ட் இது ரிலீஸ் இது சைமல்டேனியஸா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரியம்மா, பாதுகாப்பு, ஹரிஹர புத்திரன், அதுக்கப்புறமா உன்னை கண் தேடுதே, அதுக்கப்புறமா வந்து இந்த படம் மனசே மௌனமா, இந்த எல்லா படங்களும் வந்துச்சு. முஸ்தபா வாஸ் அ வெரி பிக் திங் டு பி. பிகாஸ் முஸ்தபால தான் ஐ வாஸ் ப்ரூவ் டு பி அ டான்சர். பிகாஸ் அது வரைக்கும் பெரிய டான்ஸ் எந்த படத்துலயும் பண்ணல. முஸ்தபால செகண்ட் ஹீரோயினா இருந்தாலும் டான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் குட். அண்ட் தெலுங்குல போய் இட் வாஸ் ஈவன் மோர் கிரேட் எக்ஸ்போஷர். பிகாஸ் ஐ ஒர்க் வித் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் கலாக்கா ஆல்சோ வாஸ் தேர். அண்ட் கலா மாஸ்டர் ஃபாலோ பண்ணி அங்க கலாக்கா ஸ்டூடெண்டா இருந்தேன். அங்க நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு. கலாக்கா கிளாஸ்க்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வருவாங்க. அங்க நிறைய புக்கிங்ஸ் நடந்துச்சு எனக்கு. பிரசாந்த் வந்து போத் ஆஃப் அஸ் வர் வெரி வெரி சைல்டிஷ். பிகாஸ் வைகாசி பிறந்தாச்சு ஒரு படம் தான் அவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த சினிமால நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு மினிஸ்டர்ஸ் டாட்டர். நான் வந்து காலேஜுக்கு வரும்போது எனக்கும் பிரசாந்துக்கும் ஆகவே ஆகாது. எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம். ரியல் லைஃப்லயும் அப்படித்தான் இருந்தோம். ஆக்சுவலா போகும்போது அவர் ஒன்னு பண்ணுவாரு, நான் ஒன்னு சொல்வேன். ஏடிக்கு போட்டியா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படித்தான் போச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து வெரி ஸ்மால், யங் அட் தட் ஏஜ். அண்ட் செகண்ட் ஷெட்யூல் வரும்போது நானும் நிறைய படங்கள் முடிச்சிட்டேன், அவரும் நிறைய படங்கள் முடிச்சிட்டாரு. அப்போதான் we started talking to each other, we had a vibe. And தியாகராஜன் uncle became a close friend of my daddy. ஸோ பிரசாந்த் வீட்டில் பர்த்டே பார்ட்டி எதா இருந்தாலும் அங்கிள் இன்வைட் பண்ணுவார், நாங்க போவோம். அதே மாதிரி எனக்கு பர்த்டேனா அவரு பிரசாந்த் எல்லாமே வருவாங்க. ஸோ இட் கேவ் அ வெரி குட் ஃபேமிலி லிங்க் வித் தெம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு மோகினி வாஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் ஏர்லியர் ஆக்ட்ரஸ் தீபா ஆண்டி வாஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ இருக்கிற சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ கேன் சே ரோஹிணி இஸ் ஆக்சுவலி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் முன்னாடி இருந்த இதயம் நல்ல சித்ரா, அவங்க நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த மாதிரி சம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அது. எனக்கு வந்து நல்ல நேம் கிடைச்சிச்சுன்னா மலையாளம் தான். அது ஏன்னா பிகாஸ் என்ட்ரி வாஸ் லைக் தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே மோகன்லாலோட ஹீரோயினா ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் செபி மலில் சார் டிரெக்ஷன். செகண்ட் மூவி பரதன் சார் டிரெக்ஷன்ல ஜெயராம் சாரோட பேரிங். தேர்ட் படம் திருப்பி மோகன்லால் சாரோடைய பேர், பத்ரன் சார் டிரெக்ஷன். அண்ட் நாலாவது படம் கேட்டா காப்லிவாலா, சித்திக் லால் சார் டிரெக்ஷன்ல வினீத் வாஸ் த ஹீரோ. அண்ட் தட் வாஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஸோ டோட்டலி கண்டினியூஸா ஹிட்ஸ் இருந்தனால மேபி எனக்கு தமிழ்ல வந்து பிக் ஹீரோஸோட பேரிங் இல்லாதனால இங்க அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன்.